பொட்டு வைக்கலாமா நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லும் போது எனக்கே நான் ஷூட்டிங் பண்ணுறேன், ஏன் முஸ்லீமாக மாறி தான் கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லி அக்யூஸும் நிறைய பேர் பண்ணும்போது நான் சொன்னேன், சென்னையில 2 ஆறு ECR OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இந்த ரிலீஜியன் சம்பந்தமா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும்ல உங்க கல்யாணத்துல? இவங்க என்ன கம்பல் பண்ணலை, நீ வந்து கன்வெர்ட் ஆகு, என்னோட ரிலீஜன் கன்வெர்ட் ஆகுன்னு கம்பல் பண்ணலை. நான் தான் அந்த முடிவெடுத்தேன், பெஸ்ட் நான் வந்து முஸ்லீமாக இருக்கிறேன், எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் நான் போகணுன்னு சொன்னதுக்கு எனக்கு கோயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணார், போய் பார்த்துட்டு வாவும் சாமியன்னு சொல்லிட்டு. பிக் நோஸ் இருக்கிறவனுக்கு எவ்வளோ இதெல்லாம் பிக்காக இருக்குது அப்படி கமெண்ட். இப்போ நான் மர்சிடிஸ் பென்ஸ் வாங்கினேன், யாரோ ஒருத்தங்க வந்து வயிற்றுச்சலில் கமெண்ட் பண்ணுறது வந்து நான் மதிக்க கூட மாட்டேன், பார்த்து அப்படியே போயிடுவேன். 8 படம் பண்ணி கூட 8 படமும் ரிலீஸும் ஆயிடுச்சு, கார் இருக்கு, அதுக்கு பெட்ரோல் போட கூட காசு என்கிட்ட இருக்காது. அவனும் விரும்பியிருக்கான், நிறைய பொண்ணுங்க இவளையும் விரும்பியிருக்காங்க. பட் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, காசு இல்லைன்னு தெரிஞ்சு அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா செகண்டே காணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு நடந்த இந்த ரிஜெக்ஷன்ஸ், உங்களோட அந்த லவ் ஃபெயிலியர், அதெல்லாம் அம்மாக்கு தெரியுன்றது உங்களுக்கு தெரியுமா? இவங்கக்கிட்ட சொல்லுவேன், அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ண முடியும், பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கு போக வேண்டியது. அடுத்தது என்ன, எப்படி நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை வந்து ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து சஞ்சீவ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேள்வி கேட்கல. ஆலியா மாதிரி ஒரு மருமகள் இருந்தால் நல்லா இருக்கும் தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஆலியா வந்து அதில் வந்து என் பையனை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. பொறுக்கியாடா நீ எதுக்கு வேணாலும் சண்டை போடு, அதுக்கு எதுக்கு ஏன் பேரை யூஸ் பண்ற? உன்னை பிடிக்கல, அதனால தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். இதுக்கு தானே நீ நாய் மாதிரி சுத்துன, மூஞ்சிலே முழிக்காத. தம்பி ரோஸ் மில்க் வாங்கி தரடா. இப்போ ஒரு 2-3 பொருள் நாங்க காட்டுவோம், அதை வந்து எங்களுக்கு வித்து காட்டணும். நீங்க ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை பிக்சருக்கு சொல்ல தட்டை விற்க சொன்னாங்க. அதுங்க ஒரு ஸ்டார்டிங் கவர்ற மக்களை நான் அட்ராக்ட் பண்றேன். எனக்கு வந்து உன்னை எத்தனை வருஷமா தெரியும், சின்ன குழந்தையா தெரியும், ஆனால் நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்கிறப்பா. ரொம்ப அழகான கப்பலாக இருக்கீங்க, யார் கண்ணும் படக்கூடாது. முதல்ல வீட்டுக்கு போய் அம்மி நசரு தந்தாலோ. ஓகே, இப்போது வந்து ஆஸ் யூ ஆல் நோ, நான் முஸ்லீம். இப்போ நம்ம இந்த ரிலீஜியன் சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும்ல உங்கள் கல்யாணத்தில்? அதெல்லாம் எப்படி அவ்வளோ சின்ன வயசில் எப்படி அதெல்லாம் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து எங்களுக்கு மைண்டில் அது இல்லை. எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணும் போதே வேறு வேறு ரிலீஜன் தெரியும், பட் எனக்கு பிடிச்சிருக்கு, கேரக்டர் பிடிச்சிருக்கு, இந்த பர்சன் பிடிச்சிருக்கு, எனக்கு இவர் வேணும் தான் பார்க்குறேன் தவிர இந்த ரிலீஜன் இதனால இவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் தெரியாதப்போ. ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணுற டைமில் வந்து இப்போ பேரண்ட்ஸும் ஒத்துக்கலை அப்படின்னா எப்படி அந்த மேரேஜை பண்ணும்போது இவங்க என்ன கம்பல் பண்ணலை, நீ வந்து கன்வெர்ட் ஆகு, என்னோட ரிலீஜன் கன்வெர்ட் ஆகுன்னு கம்பல் பண்ணலை. இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நீ வந்து வீட்டிலேருந்து வந்திருக்க, இப்போ வீட்டிலேருந்து உனக்கு ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணுன்னாலுமே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாலுமே ஒரு ப்ரூஃப் எல்லாமே தேவைப்படுது. ப்ளஸ் நம்மளோட சில்ட்ரனோட லைஃபுக்கு ஒரே இது ஃபாலோ பண்ணுறது அவங்களோட எல்லா விஷயத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இதில் சேர்க்கறதுனாலும் கொஞ்சம் ஒரே இதுவாக இருக்கும். அப்பா இது ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கும் போது நான் தான் அந்த முடிவெடுத்தேன், பெஸ்ட்டு நான் வந்து நான் முஸ்லீமாக இருக்கிறேன், எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஆமாம். ஸோ நான் அது நாடுனால எனக்கு கன்வெர்ட் ஆனதுனால எனக்கு அதனால இவங்க வந்து என்னை உண்மையை நான் சொல்லணும்னா எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து இப்போ நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து பொட்டு வைக்கலாமா நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லும் போது எனக்கே நான் ஷூட்டிங் பண்ணுறேன், அதனால நீங்கள் அப்படி என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஹிந்துவிசம்லேயும் நிறைய பேர் வந்து ஏன் முஸ்லீமாக மாறி தான் கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லி அக்யூஸும் நிறைய பேர் பண்ணும்போது நான் சொன்னேன், அது வந்து அவங்க யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணலை, எனக்கு என்னோட சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு இது வந்துட்டு அப்பா இதுலேயே இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, நான் தான் இதுவானேன், யாருமே இங்கே யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணி எல்லாம் பண்ணது தான். பட் ஸ்டில் வந்து
நான் இப்போ வளர்ந்த விதம் என்னது, நான் வந்து ஹிந்துவாக தான் வளர்ந்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது என்னன்னா, ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு மாதிரி டவுனாக இருந்தது. அப்போ எனக்கு வந்து நான் வளர்ந்தும் போது ஒரு விநாயகர் சாமியை கும்பிட்டு வளர்ந்துருக்கேன். அவர் மேலே ரொம்ப பிலீஃப். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு வேணுன்னா எனக்கு நடந்துடும். ஒரு 11 தோப்பு காரணம் போட்டோன்னா ஓகே சால்வ் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட், நம்ம மைண்ட் செட் அது. அது வந்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவர் வந்து மாற்றணும்னு நினைக்கல. நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் நான் போகணுன்னு சொன்னதுக்கு எனக்கு கோயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணார், போய் பார்த்துட்டு வா உன் சாமியான்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து எனக்கு அவர் கொடுக்குற என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு அந்த நான் தேவைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த எனக்கு பண்ண வச்சு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு நான் நிஜமாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த இவரும் இன்னைக்கு வரைக்கும் நானும் இவரும் வந்து ரிலீஜனை ஒரு பெரிய விஷயமா வந்து வீட்டில் வச்சு பேசினது இல்லை. அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் இது பண்ணுறதில்ல. நான் கன்வெர்ட் ஆனது வந்து என்னோட விருப்பமாக தான் நான் கன்வெர்ட் ஆனேன். பிகாஸ் என் சில்ட்ரனோட நலனுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட சிஸ்டர் ஷீத்தல் இறந்துட்டாங்க. அவங்க பின்னாடி ரவிச்சந்திரன் எல்லா இடத்துலையும் பேரை போட்டாங்க. அவர் வந்து இறந்ததுக்கப்புறமா எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டார். இப்போ நாங்கள் அங்கே வைக்க முடியல, பின்னாடி ரவிச்சந்திரன் இருக்கு. இது உண்மையிலேயே நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லணும். இந்த நல்ல நேரம் விஷயம் பேசும்போது இது ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. இது எனக்கு நடந்தது. இது வேறு யாருக்கும் நடக்காமல் இருக்கணும்னா தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் எக்ஸாம்பிளாக பாருங்கள். இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் நல்லா இருந்தாலே எப்போ பிரிவீங்க, எப்போ நாசமாக போவீங்க, அதுதான் அவனுங்க வேலையே. ஏன்னா அவங்க நல்லா இல்லை. அப்போ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? முதல் இந்த பிரேக்கப்பு, டிவோர்ஸு, இப்போது ஜென்ரலாக அதை பற்றியெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் ஈஸியாக எடுத்துப்பேன். நான் அதுக்கு காதலே போட்டுக்க மாட்டேன். நான் பார்ப்பேன், கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடுவேன். ஆலியா வந்து கொஞ்சம் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர். நான் என்ன பண்ணேன், அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைலில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் கமெண்ட் பண்ண முடியும். அவங்க பேட் கமெண்ட்ஸ்னால் என்னம்மா வரும்? ப்ரொஃபைலில் வந்து ஒரு எடுத்து பார்த்தாலும் பெருசாக கிளாம் கூட ட்ரெஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது எனக்கும் வந்து பேட் கமெண்ட்ஸும் வரும். எப்படின்னா சொல்லலாமா தெரியல, சொல்லு என்ன இருக்குது வந்துருச்சுல்ல. பிக் நோஸ் இருக்கிறவனுக்கு எவ்வளோ இதெல்லாம் பிக்காக இருக்குது அப்படி கமெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். அவங்க அம்மாக்கும் பொண்டாட்டிங்களுக்கும் எவ்வளோ இருக்குன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட், பரவாயில்ல. நான் ஆக்சுவலி வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இது இப்போ டிஎம் மெசேஜஸில் வர ரெக்வஸ்ட்டில் வரும்ல மெசேஜஸ், அதில் வந்து வரும். இப்போ நம்ம ஃபேன்ஸ் மெசேஜஸ் என்னன்னு போய் ஆசையாக பார்க்கலான்னு போனால் நிறைய நெகட்டிவ் அதனால ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸை ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அந்த அளவுக்கு நான் நினச்ச பொண்ணு தான். சென்சிட்டிவாக, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தேன். அந்த சென்சிபிளாக தம்பி வந்து அதை ஆஃப் பண்ணிட்டார். ஆமாம், அவர் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எப்படின்னா வந்து அந்த ரொம்ப ரொம்ப ப்ராட்னா ரொம்ப கேஷுவலாக எப்படி நினச்சிக்கிறேன் அது வந்து எனக்கு இல்லை. அப்படி கூப்பிட்டவங்க நம்ம திரும்பி பார்க்கலன்னா அது அவங்களுக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறது. இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த லைஃப் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோங்கிறது நாங்கள் மட்டும் தான் அதை அண்டர்கோன் பண்ணியிருக்கோம், த்ரூ பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் Mercedes Benz வாங்கினேன், இந்த சந்தோஷத்தை நான் வந்து ஃபேன்ஸ்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபேன்ஸ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுறது இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க வந்து வயிற்றுச்சலில் கமெண்ட் பண்ணுறது வந்து நான் ஆப்வியஸாக ஒரு 10 கமெண்ட் இருக்குது அதில், நான் வந்து அதை மதிக்க கூட மாட்டேன், பார்த்து அப்படியே போயிடுவேன். ஸோ அவங்க தான் என்ன போடுவாங்கன்னா இந்த மாதிரி இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு ஹோட்டல் போய், எந்த ஹோட்டல் போனோம், தாஜ் போயிட்டு அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட நான் வண்டியில் நாங்கள் ஏறும் போது அங்கே அந்த வேலை பார்க்கிங்கில் டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அது கீழே ஒரு 10-15 பேட் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அர்ஷ் அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து கதை ஓப்பன் பண்ணி விட்றாரு, அவர் பாவம், அவர் வந்து கஷ்டப்படுறதுனால அவர் அப்படி இந்த வேலையில் இருக்கார். இது இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னு அது அவர் வந்து கிடையாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் தான் தாஜ் ஹோட்டல் ஓனர்னு அப்படி தான் போட்டு ஒன்று, வேறு என்ன பண்ணுறது. அவங்களுக்கு என்ன வேலையோ என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த சம்பளத்துக்கு அவங்க அந்த வேலை செஞ்சு தானே ஆகணும். நம்ம இப்போ சொல்லலையே போய் ஓப்பன் பண்ணி விட சொல்லி. ஸோ வந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ், இவங்க ரோடில் ஆடுற பொண்ணு அப்படி இப்படி டான்ஸராக வந்து ஒரு ஃபெஸ்டிவல் போய் இவங்க டான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் தான் எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஊர் பேர் சொல்லுங்க. வந்து ரொம்ப பெருமையான விஷயம் எனக்கு. அது தசரா நான் வந்து அது வந்து என்னையும் கூப்பிட்டாங்கம்மா, என்னால் ஆட முடியாது,
கண்டினியூஸாக அங்கேருந்து நடந்து வரதாலே எனக்கு மூச்சு வாங்கும், நான்லாம் ஆட மாட்டேன் பாட்டேன். பட் அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் போவாங்க, அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான இது விஷயம். வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு யார் என்னன்னு ஃபேஸு காமிச்சா கூட பரவாயில்ல, உள்ளே போய் பார்த்தா 0 ஃபாலோவர்ஸ் இருக்கும், இவர் ஒருத்தன் தான் அது ஃபாலோவிங் இருக்கும். அதை விட்டுரும், அவ்வளோதான். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அது பேசுறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குதா, பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டுருவோம், அவ்வளோதான். நம்ம அதை எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப சீரியஸ். அப்படி தான் இருக்கணும். சூப்பர். எனக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான தருணம்னா அது எதை சொல்லுவீங்க? நான் ஒரு 8-9 படம் பண்ணியும் கூட பெருசாக ஒரு 500 பெட்ரோல், கார் இருக்குது, லோனில் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் போட கூட காசு என்கிட்ட இருக்காது. ஒரு 8 படம் பண்ணி கூட 8 படமும் ரிலீஸும் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் டைம் வந்து ரொம்ப அது சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அப்போ கூட எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவோட பென்ஷன் வந்துட்டுருக்கு. எங்கள் அப்பா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன், 15 years ஆஃப் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அம்மா இஸ் கெட்டிங் ஹிஸ் பென்ஷன். ஸோ அதுலேருந்து ஒரு 3000 எனக்கு கொடுப்பாங்க மாதம் செலவுக்கு. அந்த 3000 வச்சு தான் நான் வந்து என்னோட வெளியில் போகிறது வர்றது சுற்றுறது எதாவது தேவைன்னா பண்ணுறதுன்னா அதெல்லாம் நான் அதில் தான் பண்ணுவேன். நம்ம அப்போது என்ன, நான் ஒரு 4 lakhs அதுக்கு தான் நான் சைன் பண்ணியிருந்தேன். பெருசாக நான் வாங்கின பேமெண்ட்டே 4 lakhs தான். அந்த 4மே கைக்கு வராது. ஸோ நான் அப்படி இப்படி சேர்த்து வச்சு என்னால் முடிஞ்சதே எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெருசாக சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. ரெண்ட் ஹவுஸில் தான் இருந்தோம். எனக்கு நான் அந்த ஒரு 10 years 2009லேருந்து 2017 வரைக்கும் அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் தான். அப்போது 2009ல் அப்பா இறந்துட்டார். அங்கேருந்து லைஃப்பில் வந்து ஃபேமிலிக்கு ஒரு இன்கமே இல்லாமல் போயிடுச்சு. அப்பா இப்படி ஆனோன்னே இறந்தோன்னே அப்பா அம்மாவோட இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் அண்ணா தான் டேக் கேர் பண்ணிட்டேன். ஒரு 12,000 15,000 நினைக்கிறேன், 15. ஸோ அதை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம் ஃபேமிலியை. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், க்ரூஷியலான டைம், ரொம்ப க்ரூஷியலான டைம். நான் ரெகுலர் இன்கமில் உட்காந்ததே ராஜா ராணியில் தான். அங்கேருந்து அதில் தான் நீங்கள் 2 பேரும் ஜோடி. குளிர்லாம் பண்ணல, நீ குளிர்னு ஒரு படம் பண்ணி, குளிர் பண்ணல, நல்ல படம். 2009 ரிலீஸ் அது. அது எங்கள் அப்பா பார்த்தாரு. அடுத்த படத்தோட அட்வான்ஸ் நான் வாங்கினதெல்லாம் அப்பா பார்த்தாரு. ஓகே, என் பையன் இனிமேல் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு இருந்தது. நீங்கள் இன்றைக்கி 2 பேரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா நம்ம நடுவில் இங்கே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தாருன்னா அவர்கிட்ட நீ என்ன சொல்லணும்னு நினைப்பேன்? நான் சொல்லவே வேணாம், அவரே தையத்தக்கன்னு குதிச்சுட்டு இருப்பாரு பார்த்துட்டு. நல்ல ஆன்மாக்கள் ப்ளஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே இருப்பாங்க. ஏன்னா குளிர் படம் வந்து ரிலீஸ் ஆன போது அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. பட் அந்த படத்தை வந்து படம் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து விட மாட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போய் படம் பார்த்துருக்காரு. யாருக்கு அது ஃபஸ்ட் டைம் இல்லை, என் படம் பார்த்துட்டு ரொம்ப முடியாமல் சிஎம்சி அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அப்போது என் படம் வந்து அங்கே பக்கத்து தேட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சிஎம்சி. நீங்கள் எப்படி பேஷண்ட்ஸை வெளியில் விட மாட்டாங்களே. இவர் எப்படி எஸ்கேப் ஆகி போனாருன்னே தெரில, போய் படம் பார்த்து வந்திருக்காரு உடம்பு சரியில்லாத போது. அவருக்கு வந்து ஸ்கின்ல ஃபுல் பாயில்ஸ் இருந்தது, போயிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி அவ்வளோ அந்த டைம்லேயே அவ்வளோ ஆசையாக இருந்தவங்க கண்டிப்பாக இவங்களோட ஒரு க்ரோத்லேயும் கூட எங்கள் கூட இருந்திருப்பாங்க. அது எங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அவரோட ஆசீர்வாதமும் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். டக்குன்னு டிசிஷன் மேக்கராக இருக்கிற நீ இப்போ வந்து நீ சின்ன பையன், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண, அதை டிசைட் பண்ணது நீ, என்ன கார் வேணுமோ அதை டிசைட் பண்ணுறது நீ, எல்லாமே டிசிஷன் மேக்கராக இருக்கிற. எந்த டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இப்போ ஒன்று வாங்கினேன், E-Class மெர்சிடிஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் வாங்கணும். நம்ம சேஃப் சைடில் தான் இருக்கோம் பாப்பு, நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து பாதி தான் நம்ம இஎம்ஐ வச்சுருக்கோம் அப்படின்னு நான் போய் பிளான் பண்ணி நான் போய் சொல்கிறேன். அப்போது பாப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, வேணாம் காரில் போய் போட வேணாம் பாப்பு அவ்வளோ காசு அப்படின்னு. அப்போ நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாப்பு இதுதான் சினாரியோ, இது பண்ணால் நம்ம தப்பிச்சிடலாம். பட் நான் என்ன சொன்னேன்னா, ஐம் 36, இனி ஒரு 4 years 40க்கு அப்புறம் எனக்கு வேறு தாட்ஸ் இருக்கலாம், பிளான்ஸ் வேறு இருக்கலாம். நம்ம வந்து இது லைக் கார் இது ஓட்டணும்னு எனக்கு அப்போ ஆசை வராமல் இருக்கலாம், குழந்தைங்க எஜுகேஷன் பற்றி யோசிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் பாப்பு. இந்த ஏஜில் நம்ம ஒரு லக்ஸரி கார் என்ஜாய் பண்ணால் என்ன அப்படின்னு நான் அப்போ பாப்பு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு.
கரெக்ட் பாப்பு, நீங்கள் சொன்ன மேட்ரு கரெக்ட், லெட்ஸ் பை அப்படின்னோடனே அங்கே புள்ளியா சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணது. ப்ளஸ் அவங்க வந்து அம்மா அண்ணன் எல்லாருக்கிட்டையும் வீட்டில் வந்து ஒரு வாட்டி டெசிஷன் கேட்பாங்க, இந்த மாதிரி முடிவு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்குவாங்க எல்லா டெசிஷன்ஸுமே. அது ஒரு அங்கே எப்போவுமே நோ வராது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம செலவு பண்ணுறோமோன்னு யோசிச்சிருக்கியா? அதுதான் சொல்கிறேனே, நான் எப்போவுமே என்னோட பிளானிங் கரெக்டாக இருக்கும், எக்ஸிக்யூஷன் வந்து இவங்க ஓகே சொன்ன போது தான் எக்ஸிக்யூட்டே பண்ணுவேன். சூப்பர். ஸோ இது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இது பாராட்டக்கூடிய விஷயம். எங்கள் இடத்துல ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை கேட்டு முடிவு எடுக்கிறாங்க. அது வரைக்கும் உனக்கு என் தம்பி கிடைச்சது வந்து நான் லக்கி தான். புண்ணியம் ராஜா. நிஜமா நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்தில். என்னோட இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தையும் என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே உனக்கு ஏதாவது கஷ்டமா வெளில சொல்லு அப்படின்னு நம்ம ஃபீலிங்ஸை வந்து கேட்பாங்க. அப்போ சில பேர்லாம் அது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இவங்க வந்து அதை கேட்டு அது என்ன பல பேர் உங்கள் மாமியார் மருமகள் பாண்டிங் பற்றி இவ்வளோ நேரம் அவங்க அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க, என்னையும் கேட்க சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு? எல்லார் வீட்லேயும் வந்து இப்போது மாமியார் வந்து அவங்களோட இதை ஃபாலோ பண்ணணுன்னுவாங்க, மருமகள் வேறு இடத்துலேருந்து வரதுனால அவங்க அவங்களோட இதை ஃபாலோ பண்ணணுன்னுவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் ஒன்று பண்ணார் ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன சொன்னேன்னா, அம்மா வந்து எங்களை அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க தனியாக. அவங்களுக்கான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவங்க கூட, பட் அவங்கள எங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்களோட கஷ்டம் ஹாப்பினஸ் எல்லாமே வந்து நீயும் அவங்க பொண்ணாக இருந்து நீ பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு அம்மா மேலே ரொம்ப உயிர், நீ வந்து என்ன லவ் பண்ணுறனா எனக்கு பிடிச்சவங்க உனக்கு பிடிச்சவங்கள தான் என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு மைண்ட் செட்டில் என்னென்னா, அவங்க சின்ன தப்பானா கூட அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம அவங்க தப்பு பண்ணுறாங்களா? இல்லை அவங்க என்ன சின்ன தப்பு பண்ணாங்க? அம்மிஜான் பாயிண்ட் நான் பிடிச்சிட்டேன். தப்பு நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, அந்த வயசு பொண்ணுக்கு அது தப்பாக தெரியும்ல, அப்படி சொல்கிறேன். இப்போ நான் வந்து கல்யாணம் ஆகி வந்திருக்கேன், அவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டிக்கு வந்து இல்லை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தப்பு நினைப்போம்ல, அந்த டைம் கூட இல்லை நம்ம ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம இதை நினைக்கக்கூடாது பெருசாக அப்படின்னு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை அந்த மனப்பான்மை கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ஐடியா வந்ததே வந்து இவங்க என்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணதுனால தான். அம்மிக்கிட்டையும் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இவ வந்து நம்மளை நம்பி வந்திருக்கா இந்த பொண்ணு, ஸோ இவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன லவ் அஃபெக்ஷன் கிடைக்குதோ அது எதுவுமே இந்த வீட்லேயும் விடாமல் மிஸ் ஆகாமல் கிடைக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு எங்கள் 2 பேருக்கு பிரச்சனை வந்தாவே, நான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாவே, பாப்பு விடுங்க, இப்போ இதை பற்றி பேச வேணால் விட்டுருங்க, ஒரு 15-20 minutes, half an hour ஜஸ்ட் கிவ் டைம், அப்புறம் அது ஹீல் ஆகிடும். அது ஹீல் ஆன பிறகு அப்புறம் நார்மலாக பேசுவோம், யார் மேலே மிஸ்டேக் இருக்கோ அதை ரியலைஸ் பண்ணி போய் சாரி கேட்டுப்போம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான். அம்மாவுக்கும் ஆலியாவுக்கும் அங்கங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடக்கும் போது நான் அம்மாட்ட இப்போ ரீசெண்டாக கூட நான் மெசேஜ் பண்ணேன், மம்மி நான் பார்த்துட்ருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்தேன், உங்களுக்கும் ஆலியாவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, இந்த இந்த ஈகோ அதெல்லாம் எதுவுமே வேணாம் மம்மி, நம்ம வீட்டில் வந்து 5 பேர் தான் இருக்கோம், நம்ம 5 பேருக்குள்ளே உம்முன்னு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் பேசிடுங்க, நம்ம என்ன தெரியும்ல ஆலியா பற்றி, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அப்படி தான் அவரும் ரியாக்ட் பண்ண, அவர்கிட்ட பேசிடுங்க, ப்ராப்ளம் சால்வ். வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பேரும் நார்மலாக இருக்காங்க. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது, நான் எப்படி என் ஃபேமிலி வச்சுக்கணுங்கிறது என் கையில் தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இவங்ககிட்ட போயிட்டு அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன், அங்கே போயிட்டு ஆலியா விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் கஷ்டம். இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், அந்த வீட்டில் அந்த புள்ள மாட்டிக்கிட்டு சாவறது. ஆனால் அதுலேருந்து நீ வந்து ஒன்றையும் காப்பாற்றிக்கிட்டு அவங்க 2 பேரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னை நினச்சாடா எனக்கு. ஆனால் இந்த பழக்கம் வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கு, அதை நான் சொல்லுவேன்னா, ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்க பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் பேசினா அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஸ் பற்றி ஹிஸ்ட்ரி எவ்வளோ நல்லது பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு 3 years அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் அவங்க இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்க ரிலேஷன் இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணதை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கணுமா அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ ஷீல் மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ அவங்க நல்லவங்களாகவும் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அதுதான் இப்போது இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு, அதுதான் உனக்கும் உங்கள் மாமியாருக்கும் இருக்கிற பிரச்சனை. நீ உன்னோட ஒர்க் ப்ரெஷர் வேறு, அவங்களுக்கு வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிற ப்ரெஷர் அது ஒர்க் ப்ரெஷரோட ஜாஸ்தி இல்லையா? ஸோ இது 2 எங்கேயாவது ஒரு வாட்டி கொலாப்ஸ் ஆக தான் செய்யும். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம தலைவர் இருக்காரு. ரொம்ப ரேர். அதுவும் நான் சொல்கிறது வந்து ரொம்ப 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 ரேர். அந்த ரேர் மூமெண்ட் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நானும் அதை தான் ப்ரே பண்ணுறேன். அந்த ரேர் மூமெண்ட்டும் கண்டிப்பாக வரக்கூடாது. ஆனால் நான் வந்து இப்போ முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ நடக்கிற இந்த டிவோர்ஸ், இப்போ நடக்கிற இந்த செப்பரேஷன் இப்போ இண்டஸ்ட்ரியில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு.
இவங்க எல்லாருமே வந்து உடனே கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்க 2 பேரோட வீடியோவும் இந்த வீடியோவும் பாருங்கள். உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். சரி, இவ்வளோ நேரம் இருக்கீங்க, பசியாக இருப்பீங்க, அதனால நான் உங்களுக்கு கொஞ்சமாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்குது என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் கேள்விப்பட்டேன், அப்பா ஆலியாம்மா சாப்பிட்றது பார்த்து தான் நீங்கள் லவ் பண்ணேன்னு. எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாருங்க நீங்கள். பாபு, உங்கள் உண்மையான இதை காமிங்க பாபு. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் கூட சாப்பாடு விஷயத்தில் இந்த டீசென்சி டிசிப்ளின்லாம் நமக்கு கிடையாது. டீசெண்டாக கிராப் நண்டு எப்படி சாப்பிடுவீங்க? நண்டை எவனா சாப்பிட்றவன் டீசெண்டாக சாப்பிட முடியுமா? 14 இயர்ஸாக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. அண்ட் இன்றைக்கு சர்ப்ரைஸ் கெஸ்ட்டாக நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை. நான் யார் அப்படின்ட்டு இருந்தேன். வந்துட்டு நீங்கள் ரொம்ப வேலிடான கொஷின்ஸ்லாம் கேட்டீங்க, அது ரொம்ப பிடிச்சது. சும்மா ஏதோ கொஷின்ஸ் கேட்கலாம் மாதிரி இல்லாமல் ரொம்ப இன்டெப்த்தாக போய் கேட்டாங்க, ரொம்ப பிடிச்சது. அதுக்கு மேலே சமைச்சு இதெல்லாம் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்காக ஒருத்தங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப. இன்றைக்கி காசு ஈஸியாக கொடுத்து கடையிலேருந்து வாங்கிடலாம், ஆனால் நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் உண்மையான அன்பு. அப்படி பார்க்கும்போது தேங்க்யூ ஸோ மச்க்கா. இது எக்ஸ்பெக்டே பண்ணல. உங்க காதலை பரிமாறிக்கவே இல்லையே 2 பேருமே. அக்கா உங்களுக்காக செஞ்சிருக்காங்க, உங்க காதலை வந்து மற்றவங்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ வை டோன்ட் யூ ஃபீட் ஈச் அதர்? ஒரு வாய் ஊட்டி விடலாமே. கண்டிப்பா. ஏம்மா உன் தட்டில் இருந்தாமா அவனுக்கு ஊட்டணும். அவங்களுக்கு பீஸ் இருக்கு, அதனால எடுத்து எங்கேயும் பீஸ் போயிட போகுதுன்னு பயத்துல அவர் தட்டில் மட்டும் எடுக்கிறாங்க. ஆலியா, திஸ் இஸ் பேட். இது இப்போதான் புரியுது அவன் சொன்ன கதை. அவன் தட்டில் இருந்து எடுத்து அவனுக்கு ஊட்டுறான். நீங்க சொல்லுங்க, இப்போ சஞ்சீவ் கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்டோட குவாலிட்டி, சஞ்சீவ் அப்பா குவாலிட்டி, என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கிறது நீங்க வந்து பாக்குறீங்க? அவரோட குவாலிட்டி 2 பசங்கள்கிட்டையுமே இருக்குது. இவன்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அவன் உட்காரத்துலேருந்து நடக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் அவங்க அப்பா மாதிரி தான் அந்த குணங்கள் எல்லாமே. அது நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம தெரிய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அதை இதாகிட்டோம். அவர் இல்லைங்கிறப்ப அவன் சொன்ன மாதிரி இன்னி நான் வந்து பசங்க லைஃப்னு அந்த ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பித்து, செகண்ட் டேலேருந்து நாங்கள் வந்து நார்மல் லைஃப் வந்துட்டோம். நாங்கள் செகண்ட் டேயே இதுதான் லைஃபு, இதுதான். ஏன்னா இவங்க ஃப்ரெண்டோட பாட்டின்னு சொல்லிட்டு போனாங்க, இப்போ நீ வீக்கானேன்னா உன் பசங்க வளர்ச்சி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செகண்ட் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், நோ இனி இவங்களுக்காக நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன நார்மல் ஆகிட்டோம். அந்த 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒருத்தராக நம்மளை விட்டு கிளம்பிட்டாங்க, ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம். பின்ன நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இவங்க 2 பேரும் வந்து அந்த சமயம் பார்த்திங்கன்னா நான் எப்படி இருக்கிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது. இவனுக்கும் அப்படி தான். அவர் பேங்க்கில் போய் பேசுகிறதோ இல்லை கேஸ் புக் பண்ணுறதோ எதுவுமே தெரியாது. பெரிய சன்னுக்கு ஒன்று தான் கொஞ்சம் தெரியும் அவங்க விஷயங்கள். ஆனால் நல்லா மேனேஜ் பண்ணான் அவங்க வந்த ஒய்ஃபும் அப்படி தான். நான் வந்து இப்போ இங்கே கூட இந்த பிள்ளைய கூட நான் ஒருத்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஃபேஸ் பண்ணாங்க அந்த ஃபேமிலி இது வரைக்குமே. இன்றைக்கி அவங்க இல்லாமல் நாங்கள் ஒரு 4 days வந்து போய் ஒரு ரூமில் தங்கலாம், ஒரு ஹோட்டலில் தங்கலான்னு சொல்லி தங்கியிருக்கோம். எங்களால் முடியல. என்ன எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி போர் அடிச்சிருச்சு எங்களுக்கு அது. ஓகே, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் அந்த மாதிரி. பெரிய சன்னோட பையனும் அப்படி தான். இவங்க வர்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் தான் என் கூட இருந்தாங்க. பட் அந்த 8-9 days எப்படி எனக்கு போச்சுன்னே தெரியல எனக்கு. ஓகே. ஸோ சஞ்சீவ் அம்மாவை நாங்கள் வந்து எப்போதுமே சிரிச்ச முகமாக தான் பார்த்துருக்கோம். அந்த வார்மாக இருப்பாங்க எப்போதுமே. சின்ன வயசுல இல்லை அப்புறமா எப்போயாவது இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லேயே எப்போ அம்மா வந்து பயங்கரமாக கோவப்பட்ட ஒரு மூமெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? கோவப்பட்டு திட்டின ஒரு மூமெண்ட் அப்படின்னா? எனக்கும் அம்மாவுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும்.
நம்ம ஓப்பனாக சண்டை போடுறது அம்மா கூட தான் எப்போவுமே. சின்ன வயசுலேருந்தே அது அப்படி தான். நிறைய அடி வாங்கியிருக்கேன் அம்மாக்கிட்ட, அண்ணனும் வாங்கியிருக்கான். அம்மா எப்படின்னா, நானும் அண்ணன் சண்டை போட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா அம்மா சைலண்ட்டாக அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டு போய் உட்காந்துருவாங்க. எங்கள் அப்பா பிடிச்சி வெளுத்து வாங்குவார். ஸோ அந்த மாதிரி தான். பொண்ணு கேட்க போகிறப்போ எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, பேசிட்டு நாங்கள் கிளம்பிடலாம், மேரேஜ் வந்து நம்ம வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். நாங்கள் அதை எல்லாமே மெசேஜ்லேயே எல்லாம் பேசிட்டாங்க. பேசிட்டு எல்லாம் 3 மணி நேரம் பேசியிருப்போம். எல்லோரும் வந்திருந்தாங்க கூட, ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப பசிக்குது கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுங்க, எனக்கு பசிக்குதுன்னு ஆளே வந்து நிற்கிறாங்க. சரி, அதுதான் நான் சொல்லலாம். ஞாபகம் வந்துதா? ஆலியா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆலியா மாதிரி ஒரு மருமகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது சூப்பர். ஸோ அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கல, ஸோ அவங்க வந்து சஞ்சீவ் உங்களெல்லாம் மட்டும் நம்பி கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்காக இருந்தது? நான் கேட்டேன், நான் ரொம்ப டிஃப்ரெண்ட், எங்கள் காஸ்ட் மத்தலப் அது வந்துச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நான் எப்படி நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை வந்து ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து சஞ்சீவ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேள்வி கேட்கல அவங்கள, சொல்லலை. சரி, ஏன்னா சஞ்சீவ் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அவனும் விரும்பியிருக்கான், நிறைய பொண்ணுங்க இவளையும் விரும்பியிருக்காங்க. பட் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, காசு இல்லைன்னு தெரிஞ்சு அந்த செகண்டே பார்த்திங்கன்னா செகண்டே காணாமல் போயிடுவாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. ஆலியா வந்து அதில் வந்து என் பையனை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுமா அம்மாவுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நடந்த இந்த ரிஜெக்ஷன்ஸ், உங்களோட அந்த லவ் ஃபெயிலியர், அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் தான் சொல்லுவேனே. நான் தான் சொல்லுவேன், இவங்கக்கிட்ட சொல்லுவேன், அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ண முடியும், பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கு போக வேண்டியதான். அடுத்தது என்ன? ஸோ இனிஷியலாக உங்கள் 2 பேருக்கும் அந்த பழகிற அந்த ஃபேஸ் அது எப்படி இருந்துச்சு, அந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன்? எனக்கு அவங்களுக்கு பழகிறதா, எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு லாங்குவேஜும் வந்து இவங்க உருது பேசுவாங்க, எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம். தமிழ் தான் தெரியும் எனக்கு. நான்வெஜ், வெஜிடேரியன், அண்ட் வந்து இவங்க ஹிந்தி மூவிஸ், ஹிந்தி பாட்டு, ஹிந்தி சீரியல்ஸ் கேட்பாங்க. நம்ம தமிழ் மூவி, தமிழ் பாட்டு, தமிழ் சீரியல் பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணுன்றது இருக்கும்ல. அதுக்கு வந்து ஆக்சுவலி இவங்க வந்துட்டு இன்கேஸ் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு எப்படி இருந்தோமோ அது அப்படியே லைஃப்பை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க, பிடிச்ச மாதிரி. இங்கே வந்துட்டோம், இதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வெஸ்டர்னாக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா வெஸ்டர்னாக இருங்க, நீங்கள் தமிழ் பாட்டு தான் கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் பாட்டு கேளுங்க. ஸோ எதுவுமே அங்கே வந்து ஒரு கம்பல்ஷன் மாதிரி கிடையாது. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ எதுவும் ப்ராப்ளம். ஸோ எல்லாமே உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உங்கள் பிளேஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களோட சாய்ஸ். எதுவுமே வந்து கம்பல்ஷன் கிடையாது. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஏதாவது தப்பு பண்ணால் ஷில் அட்வைஸ், போத் வில் அட்வைஸ். இது மாதிரி இருந்தால் நல்லது. எப்படின்னா, இப்போ இது இல்லை சாமி கும்பிட்றது அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணால், அப்படின்னு நம்ம தப்பாக பண்ணணும் அவங்க கரெக்டாக பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி தானே தவிர நம்மளோட ஒரு ஃப்ரீடம்லாம் வந்துட்டு இருக்கும் எப்பவுமே. ஸோ அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். மேபி அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு, இப்போ நிறைய வீட்டில் மாமியார் வந்துட்டு இந்த அளவுக்கு ப்ராடாக திங்க் பண்ணாங்கன்னா இன்னும் அந்த வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து ஒரு தடவை காயத்ரி யுவராஜ் அவங்கள மீட் பண்ணும்பொழுது 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ 3ஆவதா ஒரு குழந்தை ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா அப்படி கேட்கும்போது அவங்க வந்து கப்பலாக ரெடியாக இருந்தாங்க. ஓகே, எங்களுக்கு 3 குழந்தை ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி ஸ்பெஷலி ஆசைப்பட்டாங்க. ஓகே, எனக்கு 3 காயத்ரி யுவராஜ். ஸோ ஓகேயா. ஆனால் அவங்க காயத்ரி அப்பா, ஐயோ சாமி எங்களால் முடியாது, எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யுவராஜோடைய அப்பா வந்து அந்த மாதிரி யுவராஜோட அப்பா எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஒருவேளை அவங்க ஒரு 3rd பேபி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு, ஆக்சுவலாக எவ்வளோ குழந்தை பிறந்தாலும் நான் ரெடி தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவங்க ஏதோ 3rd பேபிக்கு ரெடி அப்படின்னு நம்ம கிட்ட போனது சொன்னாங்க, பதிவு இருக்கு எங்ககிட்ட. இல்லை நம்ம வந்து அந்த ஒரு பீக் டைமில் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும்ல. ஒரு 2 பேபின்னு ஓகே, இதுக்கு மேலே நம்ம அதுனா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ், நம்மளோட கரியர்லாம் என்ன ஆகுது. ஸோ மேபி அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்குல்ல. இல்லை, ஹெல்த் வைஸும் வந்து இன்றைக்கி ஹெல்த் வைஸு, ஃபினான்ஷியல் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ண பாசம் அதெல்லாமே குறைஞ்சிரும். இது வந்து கரெக்டாக இருக்குது. இனி ஒரு பேபி பிறந்தாலும் நான் ரெடி, அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு.
தெரியும். பட் வந்து குழந்தைங்க பாவம், அவங்க வந்து நான் இப்போ வீட்டில் இருக்காங்க ஒரு 1.5 மந்த்தாக. பட் இவங்க 2 பேரும் பாப்பு பாப்பு பாப்புன்னு சுற்றிட்டே இருக்காங்க பின்னாடி. ஸோ அது வந்து இன்னி அவங்க ஷேர் பண்ணும்போது பாவம், இந்த குழந்தைங்க பாவமாக போயிடும். ஓகே. ஸோ இப்போது இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, ஒரு நல்ல லவ் பண்ணிருந்தோம், அப்புறம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரேக்கப் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் சஞ்சீவ் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுது அப்படின்னு இருக்கும்போது சடனாக பிரேக்கப் அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? எவ்வளோ வருத்தமாக இருந்தது அது? கூப்பிட்டு அனுப்புனாங்க, அவங்க ஷூட்டிங் பிளேஸில் கூப்பிட்டு அனுப்புனாங்க. வந்தாங்க வீட்டில் இருந்து. ஷூட்டிங்கில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எல்லாமே கேட்டுட்டு இந்த மாதிரி ஆலியா வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுனாங்களாமேனா, இல்லையே பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஒரு 2-3 விஷயம் என்கிட்ட கேட்டாங்க. இல்லையே ஆலியா பண்ணலையேன்னா சரியான பொய். பின்ன அதோட வந்து எதுவும் இது பண்ணல. பின்ன 2 டேஸில் அவங்களே சரியாயிட்டாங்க. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 2 டேஸில் பார்த்தாங்க சேம் தக்காளி தொக்கும் சப்பாத்தி செஞ்சு கொடுங்கன்னு வந்துட்டாங்க. அவ்வளோதான். சூப்பர். ஸோ அதில் வந்து அந்த தெய்வங்கள் எல்லாம் பாட்டு போடும்போது நான் கீழே இருந்து கவனிச்சேன். இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது, நீங்கள் ஒரு செகண்ட் டக்குன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன சொல்ல, நான் அவங்கள நேரில் பார்த்தது இல்லைல்ல, ஆனால் இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறதுலையே வந்து எனக்கு அவங்க மேலே ஒரு அன்பு, ஒரு மரியாதை அது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து நான் நேரில் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கோன்றது ஒரு இருக்கும் எனக்குமே. அதுதான் எனக்கு அப்பப்போ அதை கேட்கும்போது எனக்குமே ஒரு ஃபீல் ஆகிடும். 2 பேருமே வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸாக வந்து இருக்கீங்க. ஸோ இவங்க வந்து ஃபீமேல் ஆக்டர்ஸை பார்த்தா அவங்க ஹையஸ்ட் பெய்டாக இருக்காங்க, மேல் ஆக்டர்ஸில் பார்த்தா நீங்கள் ஹையஸ்ட்டு பெய்டாக இருக்கீங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இந்த சேலரிலாம் கூட சொல்கிறாங்க, இவ்வளோ வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு 40,000 வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு 50,000 வாங்குறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த 500 to whatever thousands எப்படி இருக்குது இது? லைஃப்பில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாக் பண்ணும், அதை வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த விஷயத்தை. இப்போ நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து பிளான் பண்ணுவேன், எப்படி கொண்டு போகணும் லைஃப் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். பட் அதை மீறி லக் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த மூவிஸில் நான் வந்து மூவி பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே நான் ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து ஒரு அடமெண்ட்டாக நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா, இனி ஒரு 5-6 இயர்ஸ் போயிருக்கும், நான் ஜெயிச்சிருக்கலாம், இல்லை மூவியில் இருந்து காணாமல் போயிருக்கலாம், எது வேணால் ஆயிருக்கலாம். பட் நான் ஓகே சீரியல்ஸ் பண்ணலாம், ஏன் நம்ம சீரியல் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் யோசித்த அந்த ஒரு மொமெண்ட், அது வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அண்டு சீரியல் நான் ஃபஸ்ட்டு சீரியல் வந்தேன், விஜய் டிவியில் பண்ணேன், ராஜாராணி, இவங்களுக்கு பேராக பண்ணேன். இவங்களோட லக்கோ என்னமோ தெரில, அப்படியெல்லாம் இல்லை சத்தியமா, என் கிராஃப் அப்படியே தூக்கிடுச்சு. ஸோ ஃப்ரம் தேர் ஆன்வர்ட்ஸ் ஒரு ரெகுலர் இன்கம் அப்படின்னு ஒரு விஷயம் லைஃப்பில் வந்தது. ஸோ அதுதான். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ராஜாராணி நான் வந்து ஆடிஷன்லாம் கொடுத்து வந்துட்டேன், இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, இவங்க தான் ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஷென்பா. கார்த்திக் யார் பண்ணுவாங்க அப்படின்னு ஆடிஷன் நான் கொடுத்து வந்தேன், இன்னொருத்தவங்களும் ஆடிஷன் கொடுத்துருந்தாங்க, அது யார் நான் சொல்ல விருப்பப்படல, கொடுத்தாங்க. பட் 2 பேரில் ஒரு போட்டி இருந்தது. பிகாஸ் சேனல் வந்து விஜய் டிவி வந்து என்னை விட அவங்கள ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஓகே ஆனதே எனக்கு வந்து பயங்கர லக்கு தான். பிகாஸ் நான் ரொம்ப ஃபேராக இருக்கேன், இந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க. அப்புறம் ஃபைனலாக மேனேஜர் கால் பண்ணி, ராஜா நீங்கள் தான் ராஜாவை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரே கத்துறாங்க எல்லோரும். ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கோம், அண்ணாவோட வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம், நானும் அண்ணனும், கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நான் லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி தெரியுது எனக்கு ஃபைனல் கால் இன்றைக்கி வரும், இன்றைக்கி நான் வந்து செலக்ட் ஆகலையான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லாஸ்ட்டில் 500 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நான் அந்த கால் வரலனா நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணியிருப்பேன் சத்தியமாக தெரியல. எங்கேயாச்சும் கோயம்புத்தூருங்க போயிட்டு வேறு ஏதாவது வேலை பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கும்போது என்ன சந்தோஷம் ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி ராஜாராணியில் இந்த ரெகுலர் இன்கம் உட்காரும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தது. ஸோ சூப்பர் க்ரோத், அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் அது. ஏன்னா ராஜாராணி வந்து ரேட்டிங்ஸில் பீக், பயங்கரமான பீக்கு, பிக் பாஸ்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு அப்போது. ஸோ அந்த சக்ஸஸ் வந்த பிறகு அவங்க தாட்ஸை மாற்றிருக்கலாம். பிகாஸ் அதுக்கப்புறம் நிறைய வெள்ளை ஹீரோஸ் வந்து விஜய் டிவியில் வந்தாங்க, லைனாக வந்தாங்க.
எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, உனக்கு அப்புறம் லைனாக எல்லாம் வெள்ளை ஹீரோஸாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. எனக்கு எனக்கு தெரியும், நான் குளிர் லான்ச் ஆகும்போது எனக்கு நல்லா ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. அந்த சாங்ஸ்லாம் நல்லா ரீச் ஆச்சு. கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எங்கடா இவன் ஒரு 5-6 வருஷம் காணாமல் போயிட்டானே அப்படின்னு யோசிச்சவங்க, இவன் அவன் தான் இவன் அப்படின்னு கனெக்ட் பண்ணிப்பாங்க ஈஸியாக. நான் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தேன் நான். ஸோ அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னு நான் எனக்கு தெரியும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்படி அவங்க யோசிச்சிருக்க வேணாமே, ஆல்ரெடி மூவியில் எஸ்டாப்ளிஷாக வந்த ஒரு ஹீரோ தானே, ஸோ அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஏன் யோசிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்தது. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்த பிறகு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஓகே. ஆனால் நடுவில் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் மேலே ஏதோ அவர் இந்த சீரியலில் இருக்கணுமா இல்லை நான் இந்த சீரியலில் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிலாம் ஏதோ இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் சஞ்சீவ், என்ன நடந்தது சொல்லுங்கள். அது லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து எங்களுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் ஓகே இதுக்கு மேலே லவ்வே கிடையாதுடா, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச ஒரு மொமெண்ட் அது. அவங்க பயங்கரமாக என்ன ஓகே ஏதோ ரீசனுக்காக, அந்த ரீசனுக்காக என்ன ஆச்சுன்னா, நான் சீரியல் இருந்தேன்னா நான் இருக்கேன்னா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. ஆக்சுவலி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள பிரேக்கப் அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே சொல்லலை. அந்த ப்ராஜெக்டே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டாங்க இவங்க. மேடம் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போது. அப்புறம் வீசிங் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி பயங்கர பிரச்சனை ஆச்சுங்க. அது யாருக்குமே தெரியாது, இன்றைக்கி சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கள்ல, அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸும் சரி இவங்களும் சரி ரொம்ப ஸ்டப்பாக இருந்தாங்க. இவன் கிடையவே கிடையாது, இவன் ரொம்ப பேடு என்ன. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சரி போனால் போதும், பாவம் அவன் லைஃப்பை ஏன் கெடுக்கணும், அவன் வாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு போட்டுன்னு என்னை வந்து பொழைச்சி விட்டாங்க. என்ன பொழைச்சி போ, நீ வேணால் லவ் பண்ணோம் ஓகே. லவ் பண்ணதுக்கப்புறம் என் மனசில் அவங்க இருக்காங்க, அவன் மனசில் நான் இருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறதுனால அவங்க அப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு பிரேக்கப்ன்ற லெவலுக்கு போயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆகி ஓகே நீ உன் வேலையை பாட்டு போமா, நீ என் வேலையை கெடுக்காத. வந்து சீரியல் போய்கிட்டே இருக்கு. நான் இப்போ தான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் ட்ராக்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ட்ராக்கில் போங்க, நான் என் ட்ராக்கில் வரேன், நடுவில் எந்த ட்ராக்கும் வேணாம், வருவோம் வேலை பார்ப்போம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் ஷார்ட்டு முடித்தோடனே அவங்க ரூம் போயிடணும், நான் என் ரூம் போயிடுவேன். எங்கேயும் உட்காரக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. மேடம் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக, ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க மூலியமாக என்கிட்ட பேசணுன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசைப்பட்டாங்க. நான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து சரி வேறு ட்ராக்கில் போயிடலாம் அப்படி போயிட்டுருக்கேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக பேசி மறுபடியும் உள்ளே வந்து நம்மக்கிட்ட பேசணும், மறுபடியும் பேட்சப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விடணும்னு ஆசைப்படல. சரி இப்போ நான் என்ன தூக்கணும்னு முடிவு பண்ணவங்க மற்ற ஹீரோஸ்லாம் என் கண்ணு முன்னாடி ஆடிஷன் வந்து பண்ணிட்டு போகிறாங்க என் கேரக்டருக்கு. அதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச பசங்களே வந்து என் கேரக்டருக்கு என் முன்னாடியே ஆடிஷன் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்கு? ராஜா ராணிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல, பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் மேடம் வந்து என்னை பிரிஞ்சிருக்க முடியல. அப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட பேசி கீசி அப்படியே பேட்சப் ஆகி. நீங்கள் உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? எனக்கு நான் உண்மையாக லவ் பண்ணிட்டேங்க. நான் அவங்க தான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் பரவாயில்ல. ஸோ அந்த பிரேக் எத்தனை நாள் இருந்துச்சு? ஒரு வாரம் அந்த மாதிரி, அவ்வளோதாங்க. அதுக்குள்ளேயா இவ்வளோ பாடு? அதுக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியல அவங்களால. என்னன்னு கேளுங்க. அதுக்குள்ளேயா இத்தனை ஹீரோ மாற்ற போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாமே இந்த 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே நடந்தது தான் எல்லாமே. என்ன பிரச்சனை மேடம்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க மேடம். நீங்க நல்லா தானே லவ் பண்ணிட்டு இல்ல அது எப்படின்னா இப்போதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ற பிரச்சனை தான். யாராவது இப்போதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்றேன். முன்னாடி எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஓகேங்களா, இவர் வந்து சொல்லிட்டாரு, நீ வந்து கோவப்படாம பேபி மாதிரி இருக்க ஆலியாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தான் நீங்க மேக்ஸிமம் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அப்படியே இருக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே பழகிருச்சு. இப்போ எனக்கு பெருசா கோவம் வரல. பட் அப்போல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுவேன் நார்மலாவே.
அப்போ வந்து இந்த மாதிரி இப்படி எனக்கு பிரேக்கப், இவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு, பிரேக்கப் ஆகுவார் நிலமன்னோமோ, அவங்க கூட நான் நடிக்கணும்ல கண்டினியூஸாக. அது எனக்கு வந்து அது எப்படி நான் நடிக்கிறது அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் சொன்னேன், அவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், யாராவது ஒருத்தரை வைங்க இன்னொருத்தரை மாற்றுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி நான் அந்தளவுக்கு ஸ்டெப்பு ஒரு ஒன் வீக்லேயே அது இதுன்னு எடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் தான் ஹாஸ்பிட்டலிஸ்டில் ஆனது. அப்போ கூட என்னை பார்க்க வந்தாங்க, ஆனால் அதெல்லாம் நான் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்போதான் லவ் சீக்வன்ஸ்ல வைக்கிறாங்க. நாங்க வந்து பிரேக்கப்ல இருக்கோம், அப்பதான் நல்ல சூப்பர் லவ் சீக்வென்ஸ். சரி, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் ஆக்சுவலி வந்து நான் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவங்க கிட்ட திருப்பி நான் பேச ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் தெரியுங்களா. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு அந்த பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் தான் நான் வந்தேன். ஆனால் நான் திரும்பி வந்தது பார்த்து இவங்களே தான் ஓடி வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆனது? இவங்க தானே. இதெல்லாம் பொய்யுங்க. சோ நீங்க பிரச்சனையை பேசிட்டு ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல லவ் ஆரம்பிக்கலாம் தான். பட் ஆனா நான் பிரச்சனை பேசி தான் பொறுமையா தான் சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து ஆல்ரெடி லவ்ல இருந்ததுனால பாசம் தாங்க முடியல, 1 வீக் பிரேக்கப்னு சொல்லிட்டு நான் என்ன பார்த்த உடனே இவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் பொய்யுங்க. கொஞ்சம் கெத்தா அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அழுது 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 கண்ணு வீங்கி. ஆமா, ரொம்ப பாவமா இருந்ததுங்க. என்ன அப்படி என்ன சண்டை ஒரு பிரேக்கப் ஆற அளவுக்கு? கேளுங்க, என்ன தூக்குற அளவுக்கு என்ன அப்படி என்ன கோவம் அவர் மேல சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அது முடிஞ்சு போச்சு, ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. என்ன கோவம், என்ன சண்டை? அது ஆக்சுவலி சொல்லாங்க, சொன்னா வந்து வேற யாரோ இன்னொருத்தரோட லைஃப் பாதிக்கும், அதனால தான் வேண்டாம். இந்த பொண்ணுங்க காதல் அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கு போட்டது. அந்த XYZலாம் இல்லாம ஏதாவது சொல்ல முடியுதான்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க சஞ்சீவ்க்கு நியாயம் கேட்கறதுக்கு இங்க உட்காந்துருக்கோம். இல்லைங்க, எக்ஸ் தான் பிரச்சனை, XYZ தான் பிரச்சனை. அதனால அவங்க லைஃப் எதுக்கு நம்ம இன்டர்வியூல போட்டு ரோஸ்ட் பண்ணணும்? ஸோ அதனால ஒரு ஏதோ வேற யாரோனால ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனை. பட் இவங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு எங்கேயுமே நாங்கள் சொன்னதில்லை, ஓகேங்களா. பட் இது வந்து எங்களோட ஃபேன்ஸ் இத்தனை வருஷமாக வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களோட குட் எல்லாமே தெரியுது, எங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கோம் இல்லை எல்லாமே அவங்களுக்கு தெரியும் போது இந்த ஒரு விஷயம் என் ஃபேன்ஸுக்கு தெரியறதுனால வி ஃபீல் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நாங்கள் விஷயம் சொல்கிறோன்றது தான். மற்றபடி இது நார்மலாக ஒரு இன்டர்வியூனா நாங்கள் மேபி சொல்லியிருக்க மாட்டோம். எங்கள் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால வி வாண்ட் ஷேர். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, லவ் லைஃப்ல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அதுக்காக பிரேக்கப் பண்ணக்கூடாது, ஹீரோவை மாத்தணும், அடம்பிடிக்க கூடாது, அவனோட வேலையை கெடுக்க கூடாது. அவன் வாட்டுக்கு வேலை பண்ணிட்டு நான் வாட்டுக்கு வேலை பண்ணேன். சீங்க எனக்கு அந்த டைம்ல என்ன தெரியுமா வயசு இருக்கும், 23 என்னமோ, ஓகேங்களா. எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும். சண்டை ஃபர்ஸ்ட் வந்துன்னா என்ன பண்ணுவோம், தூக்குடா அப்படிதான் நினைப்போம். ஒரு பெட்டர் லைஃப்காக தானே இதெல்லாம். பட் ஒரு குட் கம்பெனியன் அமைஞ்சிட்டா நம்மளே நம்ம மோல்ட் பண்ணிக்க முடியும் நிஜமாவே. இது ஏன் அன்னைக்கு தோணல? ஆக்சுவலி நான் நடந்த பிரச்சனைக்கு நான் இவங்களை அக்செப்டே பண்ணிருக்கூடாது லைஃப்ல. அப்படிலாம் கிடையாது, சீரியஸா சொல்லக்கூடாது. ஆனா அவங்க நான் ஆசைப்பட்டு பண்ண வேலையை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு நான் இங்கல தான் வேற எங்கேயும் போய் வேலையை பார்த்து வேற பொண்ணை உஷார் பண்ணி. பாப்பு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் லக்கி, இதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு அப்படிலாம் பேசிட்டு, அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ப பேசுனது இல்ல. இந்த டாபிக் அப்பப்போ நான் எடுப்பேன். இல்ல அப்பப்ப ஆமா சொல்லுவாங்க. எடுக்கும் போது நான் சொல்லுவேன், நான் மட்டும் உங்க லைஃப்ல எல்லாம் வந்திருக்கட்டும், உங்க லைஃப் எப்படி தெரியுமா என்னங்க ஹீரோ தள்ளிலாம் விடுறீங்க. பாப்பு ஃபேன்ஸ் மீட் பாப்பு, அவங்க எல்லாம் கை குட்டி சிரிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ ஓகே அதை விட்டுலாம். இப்போ வந்து இன்னொரு ரொமான்டிக் சைட் ஆஃப் உங்களை வந்து நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ ஒரு பிக்கப் லைன் ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் ஏதாவது பிக்கப் லைன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? என்ன சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணீங்க அவங்கள? இல்லை, எனக்கு நான் எப்படி இம்ப்ரெஸ் ஆனேன்னு சொல்லட்டுமா? இவங்க ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் தானா? அந்த வாய்ஸ் வந்து சத்தியமாக ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணுவேன் ஷூட்டில் அது பேசும்போது, ரொம்ப காமிக்காக இருக்கும். அப்புறம் வந்து இவங்க சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இவங்க சாப்பிட்றது அழகு இருக்குல்ல, ஆஹா, அதை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் சீரியஸா. சரி, பார்த்ததே இல்லையே நாங்கள். அதாங்க நான் சொன்னேன்ல, வடிவேல் பீடா போட்டு மெல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ யார் நீ எவ்வளோ பெரிய விஐபியான இருந்தப்போ, பிளேட்டை குட்டியா, சாம்பார் சாதம், அப்பளம் குட்டியா, நான் எப்படி சாப்பிட்றேன் மட்டும் பாரு அப்படின்னு நல்லா வாயில் போட்டு இப்படி சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி ஒரு பொண்ணு சாப்பிட்டா பார்த்தது இல்லையா, அதனால அதுலயே நான் விழுந்துட்டேங்க சீரியஸா. சரி நீங்க இப்ப சரி யார் தப்பு? 12 அவங்கள இட்லி. சாப்பிடறதுக்குலாம் எதுக்கு இவ்வளவு சொல்றீங்க? 12 இட்லி, ஒரு அரசல் இட்லி சாப்பிடுவாங்க. எப்படிங்க அது? இப்போமா இல்ல இப்ப குறைச்சிட்டீங்களா? ஆச்சரியமா இருக்கு இப்ப யோசா கூட. சரி மொச்சக்கு, சரி மொச்சக்கு, மொச்சக்கு. குழந்தை சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு அதை பார்த்தா தான் மயங்கினே நானு. சாப்பிட்டு அழகுல மயங்கி அதை பார்த்துருக்கீங்க. பார்த்தது இல்ல, புதுசா இருக்குதெல்லாம். சரி இந்த பிக்கப் லைன் அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் சரி உங்களுக்கு பிடிச்சி போச்சு, நீங்க சாப்பிட்ற அழகை பார்த்து விழுந்துட்டீங்க, ஒரு பிக்கப் லைன் அந்த மாதிரி சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணலையா நீங்க? அப்படியே சொல்லியிருக்கேன் பாப்பு. நான் வந்து ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டரா அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களா அங்கே ஜூம்பா எடுக்க ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு. நான் பிஃபோர் ராஜாராணி ஆடிஷன் இவங்கள ஒரு டைம் எங்க அபார்ட்மெண்ட்ல தான். அப்போ ஜூம்பா எடுக்க போயிருந்த போது ஒரு 6-7 லேடிஸ்க்கு எடுக்கும் போது அவங்க யாரோ ஒரு ஜூம்பா எடுக்கிற பொண்ணு எடுக்கிறாங்களா அங்கே அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்னை யாரோ ஒருத்தவங்களும் பார்க்க வந்திருக்காங்க. பார்த்துட்டு என்னடா ஆங்கிலோ இந்தியன் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா சொன்ன, அப்படி அந்த லைனை சொல்லி சொல்லி தான் பிக்கப் பண்ணிட்டாங்க சொல்கிறேன். அவங்க கேக்குற கேள்வியே வேற பாப்பு. அதான் பிக்கப் லைன் தானே கேட்டீங்க. அது இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா நீங்க? ஓகே நம்மளே ஒருத்தங்க ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருக்காங்க. ஓகே அந்த மாதிரி உங்ககிட்ட சொன்ன பிக்கப் லைன் கேக்குறாங்க. பிக்கப் லைன் என்னது? உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரொமான்டிக்கா இப்போ ஏதாவது ஒரு சொல்லி சாம்பிள் காட்டுங்க. அவங்க மறந்துட்டாங்க பாருங்க, பிக்கப் லைனே மறந்துட்டாங்க. இப்போ சொல்றதுக்கு எதுவும் இல்ல. என்னங்க இப்போ சொல்றதுக்கு எதுவும் நீ நான் கேட்கணும் உங்களை, என்னங்க இப்படி சொல்றாருன்னு என்ன கேக்குறீங்க நீங்க? பாப்பு சித்தாயா ஆப்பு இன்னும் கல்யாணம் ஆகி 5-6 இயர்ஸ் தான் ஆகுது. அது இன்னும் எத்தனையோ வருஷம் ஓட்ட வேண்டியது, இப்பவே வந்து எதுவும் இல்லைன்றீங்க பிக்கப் லைனு. பானிபூரி வாங்கி தரேன்னா வந்துருவாங்க. பானிபூரி வாங்கி தரேன், அது உண்மைதான். ஒரு பானிபூரி ஈஸியா பிக்கப் பண்ணலாங்க இவங்கள. அது பண்ண போறோம் யாரோ ட்ரை பண்ணி பாருங்கன்றீங்க. இல்ல ஆக்சுவலி அது ஒரு நிஜமா அது ஆமாங்க. ஆனா அப்படிலாம் ஆமாங்க. அது எப்படின்னா புரியுது, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கோவத்தை தணிக்கணும் அப்படின்னா பானிபூரி வாங்கி அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்னா மயங்கிறது இல்ல, ஃப்ரெண்ட் ஆயிடுறது. புரியுது, பிரேக்கப் ஆனா கூட நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறது. அந்த மாதிரி இவர் வந்து என்கிட்ட விக்கணும். ஏங்க இவரை வந்து தாரா கிட்ட வித்தாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு. சரி நான் தான் தாரா. மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 ரூபாய் வரும். ஆனால் நான் இன்னைக்கே புக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், 20 ரூபாயில் விற்கிறேன். ரொம்ப சீப்பா இருக்கே பொருள். போதுன்றேன் கூடயே சும்மா வச்சுக்கோங்க. சும்மாவா? நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? நானும் அதுக்கு தான் வச்சிருக்கேன். இதுங்க முன்னாடி தான் அதிக விலை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பொண்டாட்டி அதை விட லோ மெயின்டெனன்ஸ். தொடப்பத்தை வித்து காட்டணும். உங்க வீட்ல இருக்கிற உங்களோட லவ் பண்ற ஒருத்தர் அந்த ஹஸ்பண்ட்ன்ற பேர்ல யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த தொடப்பம் வந்து ஒரு பெரிய ஆயுதமா உங்களுக்கு யூஸ் ஆகும். நடுவில் வைக்கும் போது நீங்க வந்து பயங்கரமான உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஏதாச்சும் மாத்தி வைக்கணும். நான் மிரர் எடுத்த உடனே யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறீங்களோ அவுட். 2 1. இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ சரியான ஒரு பரிசு இருக்கு. நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். ரியல் ராஜா ராணிக்கு இப்போ வந்து 2 சீன் போட போறோம். உங்களோட ஆக்டிங்கை வந்து உங்க ஆடியன்ஸ் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ வி வாண்ட் யூ டு ரீக்ரியேட் த சீன். பொறுக்கியாடா நீ? எதுக்கு வேணாலும் சண்டை போடு. அதுக்கு ஏன் பேர் யூஸ் பண்ற? பொறுக்கியாடா நீ? நீ எதுக்கு வேணாலும் சண்டை போடு. அதுக்கு எதுக்கு ஏன் பேரை யூஸ் பண்ற? உன்னை பிடிக்கல, அதனால தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். இதுக்கு தானே நீ நாய் மாதிரி சுத்துன. மூஞ்சிலே முழிக்காத. கிரேட் எஸ்கேப். ஆஹா வாவ் வாட் a single take artist she is. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் சூப்பர். அவர் என்ன நன்றி தெரியுமா போனதுக்கு நன்றின்றாரு. அப்பா விட்டுச்சுரா அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனா இருந்துச்சு. அப்படியே பட் சூப்பர்ல உங்க ஃபர்ஸ்ட் டேக்குக்கே பண்ணதுக்காக ஆலியாக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். எஸ் அடுத்த சீன். உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன். ரோஸ் மில்கா? டேய் தம்பி ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரோஸ் மில்கா? அவர் பண்ண கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அச்சு பிசுறாம பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் சூப்பர். ஸோ இப்போ நீங்க நிக்கிறதால டக்குன்னு நாங்கள் ஒரு செக்மெண்ட் உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா உங்க 2 பேர்கிட்ட வந்து பயங்கரமான பேச்சு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு எங்க எல்லாம் நிறைய திறமை இருக்கு, அதுல பேச்சு திறமையா இருக்கு.
ஓகேவா? அதை சொன்னது பேச்சு தர இருக்கு. இந்த டிவில எல்லாம் பாத்துருக்கீங்களா? சம்பந்தம் இல்லை, செல்போன் மீது தானே பேசுங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த செல்போனை வச்சு என்ன வேணா பண்ணலாம். இங்க வச்சு ஆணி கூட அடிக்கலாம், ஆணி வச்சு அடிக்கிற பாருங்கலாம் விற்பாங்கல்ல. இப்போ ஒரு 2-3 பொருள் நாங்க காட்டுவோம், அதை வந்து எங்களுக்கு வித்து காட்டணும் நீங்க. சரியா? சரி, பாத்துடலாமா? இந்த டெஸ்டிங்கை நாங்க பண்ணியே ஆகணும் உங்க ஃபேன்ஸ்க்காக. சரி, ஃபர்ஸ்ட் பொருள் சஞ்சீவ் பிரதர் நீங்க தான் விற்கணும். தட்டு, இந்த தட்டை விற்கணும் நீங்க. நான் இது வித்துவா? சரி, ஓகே, நீங்க விற்கலாம். ஓகேங்களா? ரெடி, 3, 2, 1. ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை பிச்சை சொல்ல தட்டை விற்க சொன்னாங்க. அதுங்க ஒரு ஸ்டார்டிங் கவர்ற மக்களை நான் அட்ராக்ட் பண்றேன். ஓகே, இது பாத்தீங்கன்னாங்க பிச்சை தட்டு இல்லைங்க, இது ஒரு தங்க தட்டு. நீங்க இன்னைக்கு எந்த பிசினஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மணி வர்றது லேட் ஆகும். ஆனா இந்த பிசினஸ் மட்டும்தான், இந்த தட்டு வாங்கின அடுத்த செகண்ட்லயே உங்களுக்கு மணி வர ஆரம்பிக்கும். அந்த தட்டு வந்து நீங்க வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு இப்போ வேற ஏதாவது ஒன்று சமையல் பாத்திரம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்ற வேண்டியதா இருக்கும், துரு பிடிச்சி போயிடும். ஆனால் இந்த தட்டு பார்த்தீங்கன்னா டிங்கு டிங்குன்னு சத்தம் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும், தவிர சில்லறை விழுற சத்தம். உங்களுக்கு இது துரு பிடிக்காது, ஒண்ணுமே ஆகாது. இந்த தட்டை நீங்க லைஃப் லாங் மாற்ற வேணாம். இது உங்களுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு பொக்கிஷமாவே நீங்க வச்சுக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா ஃபுல் லைஃப் லாங் மணி. ஸோ இந்த தட்டை இன்னைக்கே வாங்குங்க, இவர்கிட்ட காசு கொடுத்து வாங்குங்க. 199 தான். நீங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க பிரதர். நீங்க வந்து அவங்களுக்கு பேக்கப்பா நீங்க ஒரு துணை இருந்தா போதும். சத்தியமா நான் சொல்லட்டுமா, நான் இதுல ரொம்ப வீக். ஆமாவா? சரி, அப்ப இல்ல அடுத்த பொருளா அப்ப அவங்களே வித்து காட்டுங்க. நீங்க வந்து அவங்க வந்து இதுவும் மட்டும் இல்லங்க, உங்களால பண்ண முடியும், என்கரேஜ் பண்ணனும். அடுத்த ப்ராடக்ட் இல்லங்க, நான் வீக்குங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் பேச. அதான் ப்ரோ, நீங்க வந்து அவங்க வித்து கொடுக்கட்டும், நீங்க வந்து அது ஆன்லைன்ல இது வாங்கிடுங்க. அது திறமைசாலி இவங்க தான். சரி, இவர்கிட்ட வித்துறணும் நீங்க. இதுதான் இவர்கிட்ட விக்கணும். அடுத்த ப்ராடக்ட். எஸ், இவரை தான் விற்கணும். இவர் வந்து என்கிட்ட விற்கணும். ஏங்க, இவரை வந்து தாரா கிட்ட வித்தாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு. நான் தான் தாரா. சஞ்சீவ விற்கணும். எனக்கே டவுட்டா இருக்கு. நீங்க சஞ்சீவ் தான் என்கிட்ட வித்துருங்க. ஹலோ சார், மார்க்கெட்டில் வந்து அதிக லெவலில் நவீன பொருட்கள் வருது, ஆனால் எல்லாமே வந்து எக்ஸ்பைரி ஆகிடுது. ஆனால் ஒரு பொருட்கள் நம்ம கிட்டே இருக்குது, எக்ஸ்பைரியும் ஆக மாட்டேங்குது, ஆனால் லக்கு தந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பயங்கரமான பொருள் என்கிட்ட இருக்குது. அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆக்சுவலி லக் என்கிட்ட போயிடும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனாலும் உங்கள் மனசை பார்த்தாலும் நீங்களும் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுனால இந்த பொருளை நான் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். இந்த பொருள் ஜஸ்ட்டு மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 ரூபாய் வரும். ஆனால் நான் இன்னைக்கே புக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், 20 ரூபாயில் விற்கிறேன். ரொம்ப சீப்பாக இருக்கே பொருள். போதுன்றேன். இப்போ ராசிக்கல் மோந்திரனா கையில் போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ இவரை எங்கே வைக்கிறது? இந்த இவர் கூடயே சும்மா வச்சுக்கோங்க. சும்மாவா? நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க? நானும் அதுக்கு தான் வச்சிருக்கேன். என்ன நீங்க அவரை பத்தி புகழ்ந்து சொல்லுவீங்கன்னா எப்படி சொல்றீங்க? ஓகே புகழ் சொல்றேன். இவர் வந்து நிஜமாவேங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹை தாங்க, அது வந்து நீங்க பார்த்து தான் ஆகணும். ஆமா, டி-ஷர்ட்லாம் பிராண்டட் தான். டி-ஷர்ட்லாம் வாங்கி தர முடியாது எங்களால, இதுக்கு வாங்கி தர முடியாதா? ஆமா, இவர் எப்படி எங்களை பாத்துக்கிறது? ஒரு ஐடியா சொல்லுவா, ஃபர்ஸ்ட் காப்பி இருக்கும், வாங்கி தாங்க. நம்பிடுவாரா? நம்பிடுவார். சரி, உங்க பொண்டாட்டி வந்து கேட்டா என்ன சொல்றது? பதில் சொல்றது? பொண்டாட்டி கேட்கவே மாட்டாங்க, கன்ஃபார்மா கேட்க மாட்டாங்க, தைரியமா வாங்கிக்கலாம். இதுங்க பொண்டாட்டி தான் அதிக விலை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பொண்டாட்டி அதை விட லோ மெயின்டெனன்ஸ். பட் வித்துருவீங்க. யாரா ஒரு வேளை கேட்குறாங்க, ஏதோ ஒரு ஃபாரின்ல எல்லாம் விளையாட்டுல வாங்கல்ல, ஹே கிவ் யுவர் ஹஸ்பண்ட் ஃபார் திஸ் மில்லியன் மணி அப்படி கேட்டா எவ்வளவு காசு கொடுத்தா குத்துருவீங்க சஞ்சீவ? இல்ல சும்மா ஜோக்குக்கு தான் நான் 100 crore give your husband 100 crore. yeah okay take it please. 100 crore அம்மா. நான் தான் கொஞ்சம் அதிகம் ஆசைப்பட்டு 100 சொல்லிட்டேன். 10ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் நான் ஃபர்ஸ்ட். இல்ல ஆமா, நீங்க 100 crore கொஞ்சம் அதிகம் தானே கொடுத்துருவீங்க போலியே நீங்க 100. சரி, லாஸ்ட் கடைசி பொருள், லாஸ்ட் ப்ராடக்ட். எஸ், தொடப்பத்தை வித்து காட்டணும். உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்களே வாங்க. சும்மா நீங்க என்னைய போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வீங்க. இப்போ எனக்கு தெரியாதுமா இதெல்லாம். இது எப்படி விக்கிறது? நீங்க நல்லா பண்ணீங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் பிச்சை தட்டு சூப்பரா இருந்துச்சு. வாங்க சார் வாங்க. இது வந்து ஒரு தொடப்பம் அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க, ஆனா இது தொடப்பம் கிடையாது. இந்த தொடப்பத்தை நீங்க கொஞ்ச நாள் வந்து தொடப்பமாவும் யூஸ் பண்ணலாம், கொஞ்ச நாள் உங்களுக்கு டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சா தொடப்பத்தையே பாதியா வெட்டி அதை வந்து பல்குத்துற குச்சாவும் நீங்க யூஸ் பண்ணலாம்.
அதே தொடப்பத்தை குட்டி தொடப்பமா ஆக்கி வீட்டில் இங்கே கொஞ்சம் பாத்ரூமுக்கு கொஞ்சம் அப்படின்னு டிஃப்ரெண்டாக யூஸ் பாத்ரூம்ல பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு பல்லு குத்துமா அதுக்கப்புறம் என்னங்க இது மோசமான யூஸா இருக்கு பாத்ரூம்ல யூஸ் பண்றீங்க பல்லு குத்திட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க பாத்ரூம்ல. ஓகே, அந்த மாதிரி வித்தியாசமான தொடப்பங்க இது. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் இந்த தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டே இருக்கீங்க, உங்களை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் வந்து ஹலோ உங்கள் வீட்டில் ஹலோ உங்க வீட்டில் இருக்கிற உங்களோட லவ் பண்ணுற ஒருத்தர் அந்த ஹஸ்பண்ட்ன்ற பேர்ல யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த தொடப்பம் வந்து ஒரு பெரிய ஆயுதமா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால எப்பவுமே பெண்களுக்கு ஒரு தற்காப்பு அழகா சொல்றீங்க. நீங்க தொடப்பத்தை யூஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரிலாம்? அப்புறம் எப்படி எங்ககிட்ட மட்டும் சொல்றீங்க? விக்கணும்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க. கொஸ்டின், தொடப்பத்தை யூஸ் பண்ணிருக்கீங்களா? டெய்லி யூஸ் பண்றேங்க. இந்த தொடப்பம் இல்லாம எனக்கு வாழ்க்கையே ஓட மாட்டேங்குது. ஆமாங்க, ஏன்னா நம்மள நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா என்ன பண்றோம், பேய் வருது வீட்டுக்கு, நம்ம தொடப்பத்தை போட்டுரும் வராது பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மள சுத்தி நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா வீடு ஃபுல்லா இந்த தொடப்பத்தை வாங்கி போடுங்க. இட்ஸ் only 20 rupees. வாவ், நெகட்டிவிட்டி வராது உங்களுக்கு. ஃபேண்டாஸ்டிக். நீங்க ஒரு ஃபுல்லா பாசிட்டிவிட்டி தான வரும். இந்த தொடப்பத்தை வாங்கி வீட்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா நெகட்டிவிட்டியும் வராது. யாராவது வந்து ஏதாவது பண்ணல, ஹஸ்பண்ட் வந்து அப்படின்னாங்கன்னா அது அப்பப்போ சரியும் ஆயிடும். அடடா, ஆலியா ஒரு MBA கிராஜுவேட்ன்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. எந்த பொருள் கொடுத்தாலும் அழகா சேல் பண்ணிடுறாங்க. பட் ஃபேண்டாஸ்டிக். ஒரு பெரிய கை தட்டுகள் ஃபார் அவர் ஆண்டர்பிரனர் ஆலியா. என்ன ஒரு பொருள் கொடுத்தாலும் இவங்களுக்கு விற்கக்கூடிய திறமை இருக்கு. எஸ், ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. இப்போ வந்து ஒரு கிளாஸ் சேலஞ்சுன்னு கரண்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. அதை வந்து தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன்லேருந்து உங்கள் மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்னு ஆசைப்படுறோம். அது என்னன்னு சொல்லிட்டா, இங்கே வாங்க, நீங்கள் இந்த பக்கம் நில்லுங்க, நீங்க இந்த பக்கம் நில்லுங்க, கொடுங்க அந்த கண்ணாடியா கொடுங்க. இப்போ 2 பேரும் இதில் அவர் முகம் தெரியுதா தெரியல, மறைச்சிக்குதா? சரியா? இப்போ நான் நடுவில் வைப்பேன். நடுவில் வைக்கும் போது நீங்கள் வந்து பயங்கரமான உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஏதாச்சும் மாற்றி வைக்கணும். நான் மிரர் எடுத்த உடனே யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறீங்களோ அவுட்டு, சிரிக்கிறோமோ அவுட்டு. சரிங்களா? புரியுதா? நீங்க ஃபேஸை மாத்தி வச்சுக்கலாம் எப்படி வேணா, அந்த மாதிரி. சரிங்களா? ஏன்னு பாருங்க, இவர் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சிரிக்கிறாரு இப்பவே. சரிங்களா? ரெடி ரெடி ரெடி. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஃபேஸ் ஏதாச்சும் வித்தியாசமா வைங்க. ரெடி? நான் 3, 2, 1 சொல்லி எடுத்துருவேன். 3, 2, 1. அவுட்டு. 3 ரவுண்டு மொத்தம். சரிங்களா? ரவுண்ட் 1 வின்னர் இஸ் ஆலியா. எஸ். அடுத்த ரவுண்டு. எஸ். என்ன வந்து டச் அப்பா நினைச்சிட்டாங்க மேடம். அங்க பாருங்க, கண்ணு ஐப்ரோ ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க நான் நடுவில் இருக்காங்க. ரெடி ரெடி. 3, 2. என்ன ப்ரோ எக்குது மேடம் சிரிக்கிறாங்க? ரெடியா? சரி. 3. இப்பயே முகத்தை ஒரு மாதிரி வைக்கணும். 3, 2, 1. 2 பேரும் சிரிச்சீங்க. நீங்க ஃபைனல் ஈச் 1-1 நான் கொடுத்துட்டேன். இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ சரியான ஒரு பரிசு இருக்கு. வியடா வைக்கணும், வியடா தான் வைக்கணும். சரிங்களா? இது திரும்ப கூடாதுங்க வியடானா. ஓகே ஓகே ஓகே. 3, 2, 1. இதுக்கு யாரு கொடுக்கறது பாயிண்டே தெரியலையே. இருந்தாலும் 2 பேரும் அது ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஸோ 2 பேருக்குமே நாங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ தட் வாஸ் ரியலி ஸ்போர்ட்டிவ். சார் என்ன சொன்னாலும் பண்றாங்களே, அதுதாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கியூட்டான கப்பல்ஸ்ங்க நீங்க 2 பேரும். சென்னையில 2 ஆறு ECR OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சென்னையில 2 ஆறு ECR OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.